ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. இந்த ஒரு மனநிலை உங்ககிட்ட வந்துருச்சுன்னா, நீங்கள் விரும்புகிற நபர், நீங்கள் விரும்புகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களால் வாழ்க்கையில் அடைய முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கான விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? நம்ம அந்த விஷயத்துக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனால் நிறையா பேர்த்துக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷல், நம்ம ரொம்ப லக்கி, கடவுள் ஒரு ஸ்பெஷலான ரீசனுக்காக நம்மளை படைச்சிருக்காங்க, சில முக்கியமான காரணங்களுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வருதுங்கிறத எத்தனை பேர் திங்க் பண்ணுறோம்? நிறைய டைம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை குறை தான் சொல்கிறோம். நான் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கேன், நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் கஷ்டம் வருது? எல்லாருக்குமே நான் நல்லது தான் நினைக்கிறேன், எல்லாருக்குமே அன்பை கொடுக்குறேன், ஆனால் யாருக்குமே என்னோடய அன்பு ஏன் புரியலை? இந்த மாதிரி சொல்லி நம்மளே குறை சொல்லிக்கிறோம். இந்த ஒரு எண்ணம் மாறணும். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு டிவைன் காரணம் இருக்குது. உண்மையாலுமே ஒரு தெய்வீக காரணம் இருக்குது. இங்கே எதுவுமே வேஸ்ட்டாக நடக்கலை. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், எல்லா நேரத்துலையும் நம்மளே ப்ளேம் பண்ணிக்க முடியாது. சில விஷயங்கள் நல்ல காரணத்துக்காக அங்கே நடக்கும். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம எல்லா நேரத்துலையும் எல்லாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு எனர்ஜியில் இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க வேறு எனர்ஜியில் இருக்காங்க. நமக்கு நல்லதுன்னு படுற விஷயம் அவங்களுக்கு தவறாக தெரியலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது உண்மைதான். அப்போ நம்ம எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறது தான் தப்பு. கடவுள் நமக்கு என்ன வேலையை கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும்னு நான் நினைப்பேன். நான் டெய்லியுமே கடவுள்கிட்ட எதாவது தான் யோசிப்பேன். கடவுள் ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னை நீங்கள் படைச்சிருக்கீங்க, அதை கரெக்டாக என்னை வழிநடத்தி கூட்டிகிட்டு போங்க. ஏன் மூலமாக இன்றைக்கி என்னென்ன செயல்கள் பண்ணணும்னு நினச்சி மற்றவங்களுக்கு என்ன நல்லதுன்னு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கன்னு நினைப்பேன். ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்களா, சந்தோஷமாக நான் ரெஸ்ட் எடுப்பேன். நான் ஃபீலே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, கடவுள் அது காரணத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்காக என்ன நானே ப்ளேம் பண்ணிவிட்டு, ஐயோ இன்றைக்கி நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நான் கவுன்சிலிங் பேசலையே அப்படின்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நான் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ என்றைக்குமே என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். இதுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, இதை புரிஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் என்னடா இது, இவங்க இதை தான் கெரியராக வச்சுருக்காங்க, இது கூட கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அது அவங்களுடைய கஷ்டத்தை பொறுத்தது, அவங்க ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷனை பொறுத்தது. நான் அந்த இடத்துல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறத நினைப்பேன் மோஸ்ட்லி. சில டைம் நான் டேரெக்டாக சொல்லிடுவேன், நோ அப்படிங்கிறத நோன்னு சொல்லிடுவேன். ஏன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம கொடுக்குறத சந்தோஷமாக தெய்வீகமாக கொடுத்தா மட்டும்தான் அது மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு நான் நினைப்பேன். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்போவோ ஒரு நாள் ஒரு கதை நான் கேட்டிருக்கேன். அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம 1000 உதவி பண்ணினாலும் ஒரு உதவி நம்மளால் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டோம்னா, அந்த பண்ணாத உதவி தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுமா. அந்த 1000 உதவிகளும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் யாரை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கிட்டையுமே குறைகள் இருக்கும். ஸோ உங்களோட குறைகளை ஃபஸ்ட்டு நிறைகளாக பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை யூனிவர்ஸ் இன்றைக்கி என் கண்ணு முன்னாடி காட்டிட்டாங்க. இதுதான் நம்மளோட எண்ணங்களோட பவர். நம்ம பேசுகிறது யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அப்போ நம்ம கரெக்டாக தான் நினச்சிருக்கோம். அப்போ யூனிவர்ஸை நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம், யூனிவர்ஸ் கூட நம்ம இணைஞ்சிக்கிட்டு இருக்கோங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாரையுமே ஃபஸ்ட்டு நம்ம குறை சொல்லக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யார் என்னென்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறதே நமக்கு தெரியாது. இதை மெயினாக நான் ரிலேஷன்ஷிப்புக்காக தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பர் 6ன்னு தெரியுது. மேபி அவங்க அந்த சைடு இருந்து பார்க்கும்போது அந்த நம்பர் 9ன்னு தெரியலாம்ல. ஸோ அவங்களுக்கு என்னமோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நம்ம ஆர்கியூமெண்ட்டை கட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா கடவுளே ஓகே என்ன நல்லதோ நீங்கள் பார்த்து பண்ணிடுங்கன்னு விட்டுணும். அதை விட்டுட்டு நான் சொல்கிறதா கரெக்டாக நீங்கள் ஏற்றுக்கணும்னு நம்ம நின்னோன்னு வைங்களேன், நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் எப்பவுமே நினைப்பேன், அடுத்தவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். அதுக்காக தேவையில்லாத இடத்துலலாம் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளை கடவுள் ஒரு டிவைனான ரீசனுக்காக படைச்சிருப்பாங்க, அதை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸுமே நான் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். மோஸ்ட்லி எல்லா ரிலேட்டிவ்ஸுமே என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியும். சில நேரங்களில் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே ஒரே எனர்ஜியில் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் நினைப்பேன், ஓகே அவங்க என்னமோ ஹேண்டில் பண்ணுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி தான் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்கே நான் கொடுப்பேன். அதாவது நிறைய பேர் என்னென்னா அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு வருவாங்க, ஆனால் சொல்கிறது பூராவே நான் அங்கே உண்மையாக அன்பை கொடுத்தேன், அவங்க எனக்கு கொடுக்கல,
என்னை ஏமாற்றிட்டாங்கங்கிற மாதிரியே தான் பேசுவாங்க. நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசணும். அதுவே முடியல அப்படிங்கும்போதே அங்கே நம்ம தப்பு பண்ணுறோங்கிறது தான் அர்த்தம். அப்போ அந்த தப்பை சொன்னோம்னா நிறைய பேர்னால ஏற்றுக்க முடியறதில்ல. அதை வந்து நம்ம குறைக்காக சொல்கிறதில்ல, அதை வந்து மாற்றிக்கோங்க, இதை மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கான பர்சனை நீங்கள் அடைய முடியுங்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கதை வந்து தெரிய வந்துச்சு. இன்றைக்கி தான் இந்த கதை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதனால தான் உடனே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குச்சி எடுத்து அதில் 2 சைடும் 2 பானையை வந்து கட்டி விட்டுட்டாரு. டெய்லியும் நீர்நிலைக்கு போயிட்டு அந்த 2 பானையிலையும் வந்து தண்ணி நிரப்பி தன்னோட தோளில் அந்த குச்சியை வச்சு 2 சைடும் பானை இருக்கிற மாதிரி கொண்டு வருவார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பானை வந்து ஓட்ட பானையாக இருக்குது. அதில் வந்து பாதி தண்ணி தான் வீட்டுக்கு வந்து சேரும். என்னதான் அவர் ஃபுல்லாக நிரப்பி கொண்டு வந்தாலும் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அதில் பாதி தண்ணி தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்து மற்ற பானைகள் எல்லாமே அந்த ஓட்ட பானையை கேலி பண்ண ஆரம்பிச்சிருச்சான். நீ எதுக்குமே யூஸ் இல்லை, பாதி தான் கொடுத்துருக்க, பாதி தான் வந்து உன்னால் யூஸு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பானையினால் மனசு வலி தாங்க முடியலையா. அந்த விவசாயிக்கிட்டே கேட்டுருச்சான், நான் இப்படி பாதி தண்ணி தானே கொண்டு வரேன், ஏன் என்னை வந்து கொண்டு வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க, என்னால் உங்களுக்கு யூஸ் இல்லைல்ல, நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற பலனை நான் கொடுக்கலன்னு கேட்டுச்சான். யார் சொன்னது நீ கொடுக்கலன்னு, நீ ஓட்டையாக இருக்கிறேன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியுமே, அதனால் உன்னை மாற்ற சைடில் வந்து நான் நிறைய விதைகளை வந்து விதைச்சி வச்சுருந்தேன். டெய்லியும் நான் வரும்போது நீ அதுக்கு வந்து தண்ணி விட்டுட்டே வந்தேன். இப்போ அந்த விதைகள் எல்லாம் வளர்ந்து செடியாகி மலர்களாக பூத்துருச்சு. அந்த மலர்களை எல்லாம் விற்று நான் நிறைய காசு சம்பாதிச்சுப்பேன். ஸோ உன்னால் யூஸ் இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் அந்த பானைக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். தன்னோட குறையவே நிறையா பார்க்க ஆரம்பிச்சிச்சான். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் குறைகளாக இருந்தாலும் அந்த குறைகள் மூலமாக யாருக்காவது நல்லது இருக்கலாம், நமக்கே நல்லது இருக்கலாம். கடவுள் வந்து எத்தனையிலிருந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ எப்பவுமே யாரையுமே நம்ம குறையாக பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம குறையாக பேசவே கூடாது. செல்ஃப் சிம்பதி வச்சுக்காது. நமக்கு கருணை காட்டணுங்கிறது உண்மைதான். அதாவது நம்மளை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கூடாது, நம்மக்கிட்ட நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், நமக்குள்ளே இருக்கிற குழந்தைய வந்து பாசமாக பேசி தட்டி எழுப்பி அதுக்கிட்ட வேலை வாங்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் எப்போ பாரு அதுக்கிட்ட செல்ஃப் சிம்பதியாக பேசுகிறது, வாழ்க்கையில் உனக்கு மட்டும்தான் கஷ்டம், கடவுள் மட்டும் உனக்கு மட்டுமே இத்தனை கஷ்டம் கொடுக்குறாருங்கிறத நம்ம பேசவே கூடாது. பொறுமையாக பேசுகிறது அப்படிங்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் உனக்கு இப்போ சேலஞ்ச் இருக்குதா, கடவுள் வந்து அது ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் தாண்டி வரும்போது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசமாக பேசணுமே தவிர ரொம்ப கருணையோட இரக்கத்தோடையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. கருணைங்கிறது வேறு, இரக்கம்ங்கிறது வேறு. கருணைங்கிறது நல்ல விஷயத்துக்காக கொடுக்கறது, இரக்கம் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ஸோ கருணை அப்படிங்கிறத நீங்கள் காட்டலாம். இரக்கம் அப்படிங்கிறது அவங்கள இன்னுமே போய் இறக்கிறது, அதுக்கு பேர் தான் இரக்கம்னே சொல்லுவோம். ஸோ கருணை அப்படிங்கிறது ஒருத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது, அதுவுமே கரெக்டான வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த குறைகள் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியுது அப்படின்னா நீங்கள் அவங்கள உண்மையாக நேசிக்கலைன்னு அர்த்தம். உண்மையாக நேசித்த ஒருத்தவங்கனால இன்னொருத்தவங்கள குறையாக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் பர்சனை வந்து நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க, அவங்களுக்கு தான் உங்கள் அன்பு புரியலன்னு, அப்போ அவங்கள நீங்கள் குறை சொல்கிறீங்கல்ல, அப்போ அவங்கள குறை சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் உண்மையாக நேசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தமா? கிடையாது. அப்போ 2 பேர்த்துக்கிட்டேயுமே அங்கே குறைகள் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த குறைகளை அப்படியே நிறைகளாக மாற்றி அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாழும்போது மட்டும்தான் ஹாப்பியாக வாழ முடியும். ஏன்னா இங்கே 100% பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. டெய்லியுமே நான் 4 மணிக்கே எழுந்திரிச்சேன், டெய்லியுமே இந்த டைமுக்கு நான் சாப்பிட்டேன், டெய்லியுமே இந்த டைமுக்கு நைட்டு நான் தூங்கினேன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுவோம். கரெக்டாக? ஸோ வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி சந்தோஷமாக போக பழகிக்கோங்க. ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு வந்து டெய்லியுமே நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா, இறைவனுக்கு நன்றி, இன்று கிடைத்த அனைத்து வளங்களுக்கும் நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அங்கே பார்த்த சீடர்கள் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட விளையாடணும்னு நினச்சாங்க. அந்த அன்றைக்கி நைட்டு வந்து அவருக்கு அவங்க ஃபுட்டே கொடுக்கலையாம். அதாவது வந்து சீடர்கள் வந்து மற்ற பக்கம் போய் யாசகம் பெற்று கொண்டு வந்து குருவுக்கு கொடுப்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அன்றைக்கி நைட்டு வந்து வேணும்னே அவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, இன்றைக்கி அவர் கடவுளை திட்டாரா இல்லையான்னு பார்க்கணும்னு நினச்சாங்க. அந்த அன்றைக்குமே நைட்டு கடவுள் வந்து ஓகே, இன்று எனக்கு பசியை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த அனுபவத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, காரணம் இல்லாமல் நீங்கள் இதை கொடுக்கல, இந்த பசியை கொடுத்து என்னை வேறு விதமாக நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, நன்றின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கினாராம். அந்த சீடர்கள்னால ஏற்றுக்கவே முடியலையா. என்ன குருவே நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு தூங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கடவுளுடைய அனைத்து விஷயங்களும் நல்லதுக்காக மட்டும்தான் நடத்தப்படுது, கடவுள் வந்து என்னை வேறு எதுக்காவது ரெடி பண்ணிகிட்டு இருப்பாரு, அதுக்காக தான் இன்றைக்கி என்னை சாப்பிடாம வச்சுருக்கிறாரு, நான் கடவுளை முழுசாக நம்புகிறேன்னு அவர் சொன்னாராம். அதை பார்த்த சீடர்கள்னால மனசே தாங்க முடியலையா. அப்போவே வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வச்சாங்களாம். பார்த்தீங்களா, நான் கடவுளுக்கு நன்றின்னு சொன்ன உடனே அந்த பசியை போக்குறதுக்காக கொண்டு வந்து உங்கள் மூலமாகவே எனக்கு சாப்பாடு கொடுக்க வச்சுட்டாருன்னு சொன்னாங்களாம்.
அப்போ தான் அந்த சீடர்களுக்கு புரிஞ்சுதான் நன்றியுணர்வுனா என்ன அப்படிங்கிறது. ஒரு விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்கிறது மட்டுமே வந்து நம்ம நன்றி சொல்லணுங்கிறது கிடையாது. நிறைய விஷயங்கள்லேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டிங் மைண்டு தான். ஆனால் கடவுளுக்கு வந்து எல்லாமே தெரியும், பிரபஞ்சத்துக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் பிரபஞ்சத்தை முழுசாக நம்புறீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸ் நடந்தாலும் அது அவங்களுடைய ப்ராசஸ், தெய்வீகமான காரணம் அதில் இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு சந்தோஷம் வரும். சார் நம்ம குழந்தை என்ன பண்ணாலும் நம்மளை நம்புகிறாங்களே, இவங்களை வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். எப்படின்னா, இப்போது நம்ம ஒரு மிஸ்டேக்கே பண்ணுறோம், அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இதை வந்து நீ காரணமாக தான் பண்ணியிருப்ப, நீ வேணும்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஸோ ஏதோ தெரியாமல் நடந்திருக்குன்னு உங்ககிட்ட வந்து சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பர்சன் மேலே உங்களுக்கு அன்பு அதிகமாகுமா ஆகாதா? நீங்கள் ஒரு தப்பே பண்ணிட்டீங்க, அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு ஃபீல் கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் வரும்ல. அதே புரிதல் தான் கடவுளும் எதிர்பார்க்குறாங்க. எல்லாரையும் வந்து உன்னை புரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிறியே, உன்னையே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியேன்னு தான் கடவுள் கஷ்டப்படுறாங்க. ஸோ கடவுளை புரிஞ்சுக்கிட்டீங்க, யூனிவர்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபீலிங்கை யூனிவர்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். யூனிவர்ஸ் உங்களை தாங்குன்னு தாங்குவாங்க. யூனிவர்ஸோட செல்ல குழந்தையாகவே நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுன்னாலும் அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்மக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் இப்போ பேச முடியல. அப்படி இல்லைனா அவங்களுக்கு சுச்சுவேஷனே கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை கடவுள் இது மூலமாக வேறு ஏதாவது ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க, சில பேர்த்துக்கிட்ட யூனிவர்ஸ் வந்து என்னை தானாக போய் பேச வைப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி நான் பண்ணுறேங்கிறது ஏன் பண்ணுறேங்கிறதே எனக்கே தெரியாது. நான் யோசிக்கவே மாட்டேன், ஏன் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க நம்ம போய் பேசணும்னு நான் யோசிக்கவே மாட்டேன். சடனாக போய் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். அவங்க பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டத்தில் அங்கே இருப்பாங்க. அப்போ வந்து நான் போய் மெசேஜ் பண்ணும்போது அவங்க அதை கேட்பாங்க. சடனாக சிம்பிளாக நான் ஒன்று சொல்லுவேன், ஆன்சர் கிடச்சிச்சுப்பாங்க. அது யூனிவர்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணி நம்மளை அங்கே பண்ண வைக்கிறாங்க. அப்போ அவங்க யூனிவர்ஸ் கிட்டே கேட்டிருப்பாங்களாம் அந்த கொஷினை, அதுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து என் மேலே தான் ஆன்சர் பண்ண வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் யூனிவர்ஸ் வந்து நமக்காக மிராக்கிள் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுக்காக யூனிவர்ஸ் வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் யாரையுமே நம்ம குறை சொல்லவே கூடாது. இந்த ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்மளையும் அறியாமல் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துடும், யார்கிட்ட இருந்தாலும் வந்துடும். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வரும், நம்ம மாமியார் கிட்ட வரும், நம்ம அம்மா கிட்ட வரும், எல்லாத்துக்கிட்டையுமே வரும். ஏன்னா அவங்ககிட்டலாம் நமக்கு உரிமை இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து உரிமை அப்படிங்கும்போது வரும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதையுமே நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த புரிதல் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கும்போது அங்கே உறவுகள் வந்து இன்னுமே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக வருது, நல்லா இருக்குது அந்த உறவுகள். இப்போ எங்கள் அம்மாவே வராங்க, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு விஷயம் பண்ணாதது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீல் கொடுக்கும்போது அவங்க எனக்கு இன்னுமே நிறையா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு ஃபீலை கொடுக்கணும். எதுலேயுமே வந்து இதை நீங்கள் பண்ணலையா, அப்போ உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லையான்னு நான் கேட்டேன்னா, அப்போ இத்தனை நான் உனக்காக பண்ணியிருக்கேனே அது உனக்கு தெரியலையான்னு அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு, யூனிவர்ஸ் இதை நீ எனக்கு கொடுக்கலையேன்னு நீங்கள் சொல்லும்போது எத்தனை வரங்களையும் எத்தனை வளங்களையும் நான் அள்ளி உனக்கு கொடுத்துருக்கேன், அது உனக்கு தெரியலையாங்கிற மாதிரி தான் யூனிவர்ஸுக்கு புரியும். ஏன்னா நம்ம வந்து யூனிவர்ஸை வந்து நம்மள மாதிரி தானே நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூனிவர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு ஃபீலை கொடுத்து, நம்பிக்கைன்னு ஒரு ஃபீலை கொடுத்துட்டாலே யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி வச்சுடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டிவைன் ரீசன் இருக்குது. உங்களையுமே நீங்கள் குறைகளாகவே நினைக்க வேண்டாம். உங்கள்கிட்டேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நினச்சி அந்த குறைகளையுமே நீங்கள் வளர்த்த ஆரம்பிங்க. ஸோ அதையும் உங்களால் பாசிட்டிவாக கொண்டு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாருக்குமே எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.